டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவா யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பு பெயர்கள் இருக்கு. அப்ப அந்த சிறப்பு பெயர்கள் ஃபேமஸான ஒரு நேம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த நேம் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் ஏதென்ஸ் என்று அழைக்கப்படும் மாவட்டம் எதுனா மதுரை. அப்ப தமிழ்நாட்டோட ஏதென்ஸ் சொன்னாங்கன்னா ஆன்சர் மதுரை. தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று அழைக்கப்படும் மாவட்டம் திண்டுக்கல். இப்ப இந்த பேர் யார் வைத்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வச்சிருப்பாங்க. ஏன் ஹாலந்துனா ஹாலந்து நாட்டுல பூக்கள் அதிகம். அதே போல திண்டுக்கல் மாவட்டத்திலயும் பூக்கள் அதிகம். பூக்கள்லாம் பார்த்துட்டு இது தமிழ்நாட்டோடைய ஹாலந்து அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொன்னா சேலம் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி என்று சிறப்பு பெயர்ல அழைக்கப்படுது. குட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொன்னா தளி அப்படின்ற ஒரு பிளேஸ், அது எங்க இருக்குன்னா ஒசூர்ல இருக்குங்க. அப்ப அதுதான் குட்டி இங்கிலாந்து. அப்ப இங்கிலாந்துல வந்து தொழிற்சாலை அதிகம். அதே போலதான் இந்த தளி ஒசூர்ல தொழிற்சாலைகள் அதிகம். அடுத்ததான் குட்டி ஜப்பான். உங்களுக்கு தெரியும், பட்டாசு தொழிலா இருக்கட்டும், தீப்பெட்டி தொழிலா இருக்கட்டும், இந்தியாவிலே ஜப்பான் அப்படின்னு சொல்லி சிவகாசி பேர் வாங்கியிருக்கு ஃபேமஸா. ஓகேங்களா? உங்களுக்கான கேள்வி, தமிழ்நாட்டின் புனித பூமி எது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய ஆன்சர் சொல்லுங்க. இந்த மாதிரி சிறப்பு பெயர்கள்ல இருந்து கேள்விகள் கேட்கிறாங்க. இதையும் நீங்க கொஞ்சம் தெளிவா படிச்சுட்டு போங்க. தேங்க்யூ.